தமிழ்நாடு காவல்துறையின் பொறுப்பு டிஜிபியாக கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வெங்கடராமன் பதவி வகித்து வந்த நிலையில் தற்போது அவர் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டு மீண்டும் வேறொரு பொறுப்பு டிஜிபியை விளம்பர திமுக அரசு நியமனம் செய்திருப்பது கடும் விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ளது. தமிழகத்திற்கு நிரந்தர டிஜிபியை நியமனம் செய்ய உச்சநீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் கூட டிஜிபி நியமனத்தில் உச்சகட்ட அரசியல் செய்து வருகிறது விளம்பர திமுக அரசு. டிஜிபியாக பதவி வகிக்கும் அதிகாரியின் பதவிக்காலம் முடிவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னதாகவே புதிய டிஜிபியை நியமிப்பதற்கான நடைமுறைகளை மாநில அரசுகள் தொடங்கிவிட வேண்டும் என்ற நிலையில் நீண்ட இழுபறிக்கு பிறகு காலதாமதமாகவே யுபிஎஸ்சிக்கு சீனியர் டிஜிபிகளின் பட்டியலை விளம்பர திமுக அரசு அனுப்பி வைத்தது. ஆனால் அதற்குள் டிஜிபி சங்கர் ஜிவால் பணி ஓய்வு பெற்ற நிலையில் பொறுப்பு டிஜிபியான வெங்கட்ராமனை நியமனம் செய்தது விளம்பர திமுக அரசு. இதனை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்ட நிலையில் யுபிஎஸ்சிடமிருந்து பெறப்பட்ட பரிந்துரையின் பேரில் டிஜிபியை நியமனம் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் பின்னரும் நிரந்தர டிஜிபி நியமனத்தில் பல்வேறு முட்டுக்கட்டைகளை போட்டு வந்தது திமுக. இவை எல்லாவற்றையும் மீறி டிஜிபிக்கான பெயர்களை தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்து பட்டியலை அனுப்பியது யுபிஎஸ்சி. ஆனால் தனக்கு வேண்டப்பட்ட நபர்களை தமிழகத்தின் டிஜிபியாக பணியமர்த்த மத்திய அரசு முயல்வதாகவும் மாநில உரிமைகளை நிலைநாட்ட திமுக முயற்சி எடுக்கும் என்றும் கூறி யுபிஎஸ்சியின் பரிந்துரையை ஏற்க மறுத்தது திமுக. டிஜிபி நியமனம் என்பது முழுக்க சீனியாரிட்டியின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் பேரில் மிகுந்த வெளிப்படைத்தன்மையோடு நடத்தப்படும் நிலையில் இதில் மாநில உரிமை எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி எழுந்தது. அதிலும் தமிழக அரசு தேர்வு செய்து அனுப்பிய பட்டியலின் அடிப்படையிலேயே டிஜிபி நியமனத்துக்கான பரிந்துரையை யுபிஎஸ்சி வழங்கியிருந்த நிலையில் பட்டியலை மறுபரிசீலனை செய்ய விளம்பர திமுக அரசு முன்வைத்த கோரிக்கை வேடிக்கையாகவே இருந்தது. டிஜிபி நியமனம் விவகாரத்தில் மறுபரிசீலனை என்ற பேச்சுக்கே இடமில்லை என யுபிஎஸ்சி திட்டவட்டமாக மறுத்துவிட்ட பிறகும் கூட நிரந்தர டிஜிபியை நியமனம் செய்யாமல் வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி வருகிறது திமுக. இந்த நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்பு நெஞ்சுவலியால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் மருத்துவ வெடிப்பில் சென்றுவிட்ட நிலையில் இப்போதும் யுபிஎஸ்சியின் பரிந்துரையின்படி தமிழகத்துக்கான நிரந்தர டிஜிபியை நியமனம் செய்யாமல் மீண்டும் வேறொரு பொறுப்பு டிஜிபியை நியமனம் செய்து உத்தரவிட்டிருக்கிறது திமுக. தமிழ்நாடு அரசு அளித்துள்ள தரவரிசை பட்டியலில் 1990 பேட்சை சேர்ந்த சீமா அகர்வால், 1992 பேட்சை சேர்ந்த சந்தீப் ராய் ரத்தோர், ராஜீவ்குமார், அபய்குமார், வன்னிய பெருமாள் போன்ற அதிகாரிகள் இடம்பெற்றிருந்த நிலையில் சம்பந்தமே இல்லாமல் 1994 பேட்சை சேர்ந்த வெங்கட்ராமனை பொறுப்பு டிஜிபியாக நியமனம் செய்தது திமுக. இது அப்போதே பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்தது. இந்த நிலையில் சீமா அகர்வால், சந்தீப் ராய் ரத்தோர், ராஜீவ்குமார் போன்ற அதிகாரிகள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்க அவர்களை விடுத்து 4வது இடத்தில் இருக்கும் அபய்குமார் சிங்கை பொறுப்பு டிஜிபியாக நியமனம் செய்திருக்கிறது திமுக. டிஜிபியாக நியமனம் செய்யப்படக்கூடிய அதிகாரிக்கு 6 மாதங்களுக்கு குறையாமல் பதவிக்காலம் இருக்க வேண்டும். ஆனால் அபய்குமார் சிங்கின் பதவிக்காலம் 6 மாதங்களுக்கு குறைவாகவே உள்ளது. இருந்தும் அவரை பொறுப்பு டிஜிபியாக நியமனம் செய்தது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் சூழலில் நிரந்தர டிஜிபியை நியமனம் செய்வதில் திமுக தயங்குவது ஏன் என கேள்வி எழுந்ததுடன் நிரந்தர டிஜிபி என்பதே முழு அதிகாரம் படைத்த பதவி என்ற நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் போன்ற சம்பவங்களுக்கு நிரந்தர டிஜிபி இல்லாததே காரணம் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்தன. அப்படி இருந்தும் கூட நிரந்தர டிஜிபியை நியமனம் செய்யாமல் பொதுமக்களின் பாதுகாப்பில் அதீத அலட்சியத்தை கடைபிடித்து அரசியல் செய்து வருகிறது திமுக. இதற்கெல்லாம் பின்னணியில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பணப்பட்டுவாடா ஒன்றையே பிரதானமாக நம்பி களமிறங்கும் திமுகவுக்கு அதை கணக்கச்சிதமாக நடத்தி முடிக்க தோதான டிஜிபி அவசியம் என்பதாலேயே நிரந்தர டிஜிபி நியமனத்தில் திமுக உச்சகட்ட அலட்சியத்தை கடைபிடித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் தேர்தல் ஆதாயத்திற்காக விளம்பர திமுக அரசு மக்களின் பாதுகாப்போடு விளையாடும் போக்கு கடும் கண்டனத்துக்கு ஆளாகி உள்ளது.